CPA இது ப்ரோ சேனல். சாக் பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB கல்வி உளவியல் பாடத்திற்காக மாடல் டெஸ்ட் சீரீஸ் வீடியோவாகும். இது யூனிட் 4 பார்ட் நம்பர் 5. இதற்கு முன்னர் யூனிட் 4க்கான 4 பார்ட்டுகள் வெளியாகியுள்ளன. அதனையும் பார்த்துவிட்டு இதை தொடர்ந்து பார்த்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த தேர்வானது உங்களுக்கு முதலில் மெட்டீரியல் அனுப்பி வைக்கப்பட்டு அதிலிருந்து அன்றே வினாக்கள் உருவாக்கப்பட்டு உங்களுக்கு தேர்வாக நடத்தப்படுகிறது. இந்த தேர்வை எழுதுவதற்கு நீங்கள் நமது சேனலினுடைய மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தேவைப்படும் விளக்கங்கள் பெற இதில் காட்டப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் தேர்வு எழுதி உங்கள் மதிப்பெண்களை உயர்த்தி கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வினாக்களை பார்த்து விடைகளை எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்போது உங்களுக்கான மதிப்பெண்களும் அதற்குரிய PDF ஃபைல்களும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து சேரும். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். ஏற்கனவே யூனிட் 4க்கான 100 வினாக்கள் வெளியாகியுள்ளன. அதனுடைய தொடர்ச்சியான 101வது கேள்வியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். 101வது கேள்வி, டாசிஸ்டாஸ்கோப் டேஷை பரிசோதனை செய்ய பயன்படும் கருவியாகும். டாசிஸ்டாஸ்கோப் டேஷை பரிசோதனை செய்ய பயன்படும் கருவியாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கவனத்தை, கவனமின்மையை, கவனக்குறைவை, கவனவீச்சினை. 102வது கேள்வி, கிளாசிக்கல் கண்டிஷனிங் என்பது டேஷ் என்பவருடைய கொள்கை ஆகும். கிளாசிக்கல் கண்டிஷனிங் என்பது டேஷ் என்பவருடைய கொள்கை ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பாவ்லவ், ராபர்ட் எம் காக்னே, வைகாட்ஸ்கி, ஆல்ஃபிரட் ஃபீனே. 103வது கேள்வி, கீழ்கண்டவர்களில் விரிசிந்தனை கொண்டவர்கள். கீழ்கண்டவர்களில் விரிசிந்தனை கொண்டவர்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஒன்றிணைக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள், மீத்திறனுடைய மனிதர்கள், படைக்கும் திறனுடைய மனிதர்கள், நுண்ணறிவு படைத்த மனிதர்கள். 104வது கேள்வி, கீழ்கண்ட எந்த சோதனை யூங் என்பவரால் உருவாக்கப்பட்டது? கீழ்கண்ட எந்த சோதனை யூங் என்பவரால் உருவாக்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் நுண்ணறிவு சோதனை, நுண்ணறிவு கற்பித்தல், கெஸ்டால்ட். 105வது கேள்வி, நடமாடும் பள்ளிகளை நிறுவியவர் டேஷ். நடமாடும் பள்ளிகளை நிறுவியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கார்ல் ரோஜர்ஸ், மெக்டொனால்ட், ப்ரோபெல், பாவ்லவ். 106வது கேள்வி, மாஸ்லோவின் படிநிலை தேவைகளில் முதன்மையானது டேஷ். மாஸ்லோவின் படிநிலை தேவைகளில் முதன்மையானது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அன்புரிமை தேவைகள், உயிரியல் தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், தன்மதிப்பு தேவைகள். 107வது கேள்வி, கெஸ்டால்ட் என்ற சொல்லின் பொருள் டேஷ். கெஸ்டால்ட் என்ற சொல்லின் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மிதமான, பகுதி, முழுவதும், ஆழ்ந்த. 108வது கேள்வி, வெய்ஸ் WAISஇன் வாய்மொழி அளவுகோல் கொண்டிருப்பது டேஷ். வெய்ஸின் வாய்மொழி அளவுகோல் கொண்டிருப்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 6 சோதனைகள், 7 சோதனைகள், 8 சோதனைகள்,
9 சோதனைகள். 109வது கேள்வி. வானொலி கற்றலை மேம்படுத்தும் டேஷாவது தகவல் தொடர்பு சாதனமாகும். வானொலி கற்றலை மேம்படுத்தும் டேஷ் ஆவது தகவல் தொடர்பு சாதனமாகும். அதாவது வானொலி என்பது கற்றலை மேம்படுத்துகிற சாதனத்தில் எத்தனாவது தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2வது, 1வது, 4வது, 3வது. 110வது கேள்வி பார்க்குறோம். இயற்கை கொள்கை முறையை கல்வி தத்துவமாக கொண்டவர் டேஷ். இயற்கை கொள்கை முறையை கல்வி தத்துவமாக கொண்டவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மாஸ்லோ, மெக்டூகல், ரூசோ, மர்பி. 111வது கேள்விக்கு வந்திருக்கோம். தேவைகளின் குருமரபு என்ற கோட்பாட்டை கூறியவர். தேவைகளின் குருமரபு என்ற கோட்பாட்டை கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஜீன் பியாஜே, பெர்ட்ரண்ட் ரசல், மெக்லிலேண்ட், மாஸ்லோ. 112வது கேள்வி. கற்றலில் முக்கிய காரணிகளுள் ஒன்று டேஷ். கற்றலில் முக்கிய காரணிகளுள் ஒன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நாட்டம், கவர்ச்சி, கவனித்தல், தக்க வைத்தல். 113வது கேள்வி. ஏற்கனவே கற்றதை நிலைநிறுத்த உதவுவது டேஷ். ஏற்கனவே கற்றதை நிலைநிறுத்த உதவுவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மனப்பாடம் செய்தல், மறுமுறை கற்றல், புரிந்து கற்றல், பயிற்சி. 114வது கேள்வி. ஊக்கத்தின் உள்ளுணர்வு கொள்கையை உருவாக்கியவர் டேஷ். ஊக்கத்தின் உள்ளுணர்வு கொள்கையை உருவாக்கியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மெக்டூகல், ஆப்ரஹாம் மாஸ்லோ, கில்ஃபோர்ட், ஸ்கின்னர். 115வது கேள்வி. கற்றலின் விதிகளை எடுத்துரைத்தவர் டேஷ். கற்றலின் விதிகளை எடுத்துரைத்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஸ்கின்னர், பாவ்லவ், தார்ண்டைக், கோலர். 116வது கேள்வி. மனவெழுச்சிகளின் வகைகளையும் அவற்றின் நன்மை தீமைகளையும் நன்கு அறிந்து தேவையான மனவெழுச்சிகளை அளவோடு தேவைப்படும் இடத்தில் பயன்படுத்தி பலனடைவதை டேஷ் என்கிறோம். மனவெழுச்சிகளின் வகைகளையும் அவற்றின் நன்மை தீமைகளையும் நன்கு அறிந்து தேவையான மனவெழுச்சிகளை அளவோடு தேவைப்படும் இடத்தில் பயன்படுத்தி பலனடைவதை டேஷ் என்கிறோம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மனவெழுச்சி முதிர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி, மனவெழுச்சி சமநிலை, மனவெழுச்சி குறைவு. 117வது கேள்வி. தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1987, 1982, 1978, 1986. 118வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பொதுவான அடையும் முறை என்று அழைக்கப்படுவது டேஷ். ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பொதுவான அடையும் முறை என்று அழைக்கப்படுவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் விவேகமுள்ள விவாதம், கண்டுபிடித்தல், நியாயமான சிந்தனை, அனுமானம். 119வது கேள்வி. மரபு சாரா கல்வியின் முதல் குறிக்கோள் டேஷ். மரபு சாரா கல்வியின் முதல் குறிக்கோள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தொழிற்முறை கல்வி, வறுமை ஒழிப்பு, சமூக கல்வி, முதியோர் கல்வி. 120வது கேள்வி. முடிவு பெறாத புறக்கோட்டினின்று ஒன்றை உருவாக்கும் நிகழ்ச்சி டேஷ். முடிவு பெறாத புறக்கோட்டினின்று
ஒன்றை உருவாக்கும் நிகழ்ச்சி டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முழு நிறைவு, துணை நிலைமை, முழுமையான நிலை, இணை நிறைவு. இன்னும் 5 கேள்விகள் உள்ளன. இப்போ 121வது கேள்வி பார்க்குறோம். மதிநுட்ப சோதனைகளின் மதிப்பீடுகளின் பிணைமுறை குணகத்தின் மிக உயர்ந்த மதிப்பு பெறப்படுவது டேஷுக்கு ஆகும். மதிநுட்ப சோதனைகளின் மதிப்பீடுகளின் பிணைமுறை குணகத்தின் மிக உயர்ந்த மதிப்பு பெறப்படுவது டேஷுக்கு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரியான இரட்டையர், இரட்டை சகோதரர்கள், உடன் பிறவாதவர்கள், உடன் பிறப்புகள். இப்போ நாம் 122வது கேள்வி பார்க்குறோம். வீறிட்டு அலறி வெளிப்படுத்தும் சினம் டேஷ். வீறிட்டு அலறி வெளிப்படுத்தும் சினம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இயங்க மறுக்கும் சினம், திக்கற்ற சினம், பழிவாங்கும் சினம், பேச மறுக்கும் சினம். 123வது கேள்வி. குழந்தைகளின் செயல்பாட்டை மேலும் மேலும் ஊக்குவிக்கும் ஒரு நல்ல மனவெழுச்சி டேஷ். குழந்தைகளின் செயல்பாட்டை மேலும் மேலும் ஊக்குவிக்கும் ஒரு நல்ல மனவெழுச்சி டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இரக்கம், பாசம் காட்டுதல், நகைச்சுவை, மகிழ்ச்சி. 124வது கேள்வி. நுண்ணறிவு ஈவு 120 முதல் 140 வரை உள்ள மாணவர்களை டேஷ் என அழைக்கலாம். நுண்ணறிவு ஈவு 120 முதல் 140 வரை உள்ள மாணவர்களை டேஷ் என அழைக்கலாம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் திறன்மிக்க மாணவர்கள், மீத்திறன் மாணவர்கள், மேதைகள், பின்தங்கியவர்கள். இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி மற்றும் யூனிட் 4னுடைய 125வது கேள்வி. நமக்குள் ஒன்றுடன் ஒன்று பொருந்தி வராத 2 ஊக்கிகள் இருப்பது டேஷ் எனப்படும். நமக்குள் ஒன்றுடன் ஒன்று பொருந்தி வராத 2 ஊக்கிகள் இருப்பது டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மனப்போராட்டம், மனோவியாதி, மன அழுத்தம், அடக்குமுறை. இந்த தேர்வை நீங்கள் எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் உங்களுக்கு தேவையான PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்று மகிழுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா, நீங்களும் இந்த தேர்வை எழுத விரும்பினீங்கன்னா, இந்த வீடியோவில் காண்பிக்கப்படுகின்ற வாட்ஸ்அப் நம்பருடன் தொடர்பு கொண்டு நீங்களும் மாத சந்தாதாரராக மாறி இந்த தேர்வை எழுதலாம். மனமார்ந்த வாழ்த்துகளுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.